உடனே அந்த சாப்பிட்டுட்டு அந்த புக்கும் அப்படியே வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. வயிற்றுக்குள்ளே போனது தான் தாமதம். எப்படி இருக்கும் பாருங்கள். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வாய் கசப்பாயிற்று என்று பார்க்கிறோம். வயிற்றுக்குள்ளே போனோன்னா கசப்பு. அது எப்பேற்பட்ட கசப்பாக இருந்துச்சுன்னா, கொஞ்சோண்டு கசப்பாக இருந்தால் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? சரி, தண்ணி குடிச்சிட்டு போயிடுவோம். அது தெரிகிற வரைக்கும் அவ்வளோ கசப்பு ஏறி நாக்கு வழியாக வெளியே வர அளவுக்கு கசப்பான ஒரு அனுபவமாக அது இருந்துதான் பாருங்கள். ஆனால் அந்த கசப்பை எதுக்கு அவர் அனுமதிச்சார்னு நம்ம கேட்டோம்னா பதில் வருமா? வராது. அவர் சொன்னதான் டாக்டர் அவர் இல்லையா? ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் தான் நம்மளை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. என்ன மாற்றுகிறது? வெளிப்படுத்துதல் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, நம்முடைய ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸில் சிங்க் ஆகிற ஒரு முக்கியமான வார்த்தை இது. அந்த புத்தகத்தை இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க, வாய்க்கு போனோன்னா இனிமையாக இருந்துச்சு, வயிற்றில் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. அடுத்து வர்ற காரியம் பாருங்கள். நமக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்டா?